ஆராய வேண்டியதனுடைய இன்னொரு அவசியம் அவரை புரிந்து கொள்வதற்காக. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நியாயாதிபதிகள் 14:4. அவன் பெலிஸ்தரிடத்தில், அதாவது சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலரை ஆண்டார்கள். ஒரு வித்தியாசமான வார்த்தை. அதுக்கு முன்பாக நீங்க போய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திம்னா என்கிறதான இடத்துக்கு போய் அங்க இருக்க பெலிஸ்திய பெண்ணின் மேல இச்சை கொண்டு அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், விவாகம் பண்ண போறேன்னு சொல்லும் பொழுது, நம்ம இடத்துல பெண்கள் இல்லையா, ஏன் நீ அங்க போய் விருத்த சேதனம் இல்லாத மத்தியில் ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாய் தகப்பன் அதற்கு விரோதமாய் நிற்கிறார்கள். அது நியாயமான காரியம். அப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி இதை செய்கிறான், கர்த்தர் ஏவி செய்கிறான் அல்ல. அவன் தன்னுடைய இச்சையின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி செய்தால் கூட பாத்தீங்கன்னா அதை கூட ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களின் நன்மைக்காக, இவனுடைய நன்மைக்காக அல்ல, தன்னுடைய ஜனத்தின் நன்மைக்காக பயன்படுத்த வல்லமை உள்ள பெரிய தேவன். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த செய்கை அவருடைய இச்சையின்படி உண்டாகிற அதுக்குரிய பலனெல்லாம் அனுபவித்தான். அந்த பாட்டுக்கு நான் வரல. அவன் ஆண்டவர் ஏற்படுத்தினது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக, நியாயம் விசாரிப்பதற்காக, பெலிஸ்தர் இடத்திலிருந்து காப்பதற்காக என்ன பண்ணார், வாக்குத்தத்தம் பண்ணி இந்த பிள்ளையை கொடுத்து இவனை ஏற்படுத்தினார் ஆண்டவர். இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யறான். தாய் தகப்பனை எதிர்த்து நிற்கிறாங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, இது கர்த்தருடைய செயல் அப்படின்னு சொல்லுது. ஆச்சரியப்பட வேண்டாம். கர்த்தர் இவனை ஏவி செய்ய வச்சார்? அல்லவே அல்ல. கர்த்தரை ஏவி செய்ய வைக்கல. அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்கிற காரியத்தை கூட ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு எதற்காக இவனை ஏற்படுத்தினார் என்று சொன்னார், பிறப்பதற்கு முன்பாகவே இவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டதான நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாய். அப்ப ஆண்டவருடைய அந்த நோக்கமும் அவர் அவன் மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகமும் பாத்தீங்கன்னா, அவன் விரோதமா செயல்படும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய நோக்கத்தை மாற்றிவிட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஆண்டவர் அவனை இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய ஏவினார் என்பதை போல இந்த வசனம் காணப்படும். அப்படி அல்ல என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 4வது வசனம், இது கர்த்தரின் செயல் என்று அவனுக்கும் தெரியாது, அவனுடைய தாய்க்கும் தெரியாது, அவனுடைய தகப்பனுக்கும் தெரியாது. அதற்கு முன்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவன் இப்படி செய்த காரியம் கூட பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய், பெலிஸ்தருக்கு விரோதமாய் அவன் செயல்படும்படியாக, அவர்களை மேற்கொள்ளவும் அழிக்குவதற்கும் ஏதுவாய் காணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அப்படி என்று சொன்னால் அது ஆராய்ந்து பார்க்கணும். இல்ல, ஏன் இந்த காரியத்தை செய்யறான், அவன் முட்டாள் மாதிரி செய்யறானே அப்படி என்று சொல்லி நாம பார்ப்பதை காட்டிலும் இந்த செயலை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்துல சுட்டி காண்பை விரும்புகிறேன். அப்ப புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய செயல்கள் சில நேரத்தில் புரிந்து கொள்றது கடினமா இருக்கும். ஆனால் இந்த செய்கைகளை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுல இருந்து சில காரியங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதற்காக நான் இந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அடுத்தது, ஆராயப்பட வேண்டியதின் முக்கியமான மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால், சரியாக அவரை அடையாளம் கண்டு கொள்வதற்காக. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அவரை சரியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, கரெக்ட்லி ஐடென்டிஃபையிங் ஹிம், அறிந்து கொண்டு. அறிந்து கொள்வது 2 பகுதியாய் காணப்படுது. ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு, அது அறிந்து கொள்வது முதல் தெரியும், தெரிந்து கொண்டு அதற்கு பின்பு அந்த அறிவில் வளர்ச்சி அடைகிறதை குறிக்குது. அறிந்து கொண்டு அன்பு செலுத்துவதை குறிக்குது. தெரிந்து கொண்டு அவரை ஆராதிப்பதை குறிக்குது. அப்ப ஐடென்டிஃபை பண்றதும் முக்கியம். அதுவும் அறிந்து கொள்றது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். அறிந்து கொள்றதுன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அறிந்து கொள்றதுனா இன்னும் அதுல வளருவது என்று சொல்லி அர்த்தம். வேறு ஒரு அர்த்தம் அதற்கு உண்டு. அதுல வளருவது, அவரோடு கூட ஐக்கியப்படுவது, இன்னும் மென்மேலும் அவரை தெரிந்து கொள்வதை அதை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்ப்பது எதற்காகனா, to rightly or correctly identifying him, சரியாய் அடையாளம் கண்டுகொண்டு அவரை பிரஸ்தாபப்படுத்த, அவரை பிரசித்தப்படுத்த. அதுதான் நம்ம இந்த நாளில் செய்து கொண்டு இருக்கிறோம். அது தேவனுடைய பெரிய கிருபை அது காணப்படுகிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகள் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அதாவது முதலாவது இந்த கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொல்லுது வேதம். இப்ப கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு சொன்னா பெரிய விஷயமாவே தெரியாது.
ஆனா அதுல இருக்கிறது முதல்ல என்ன முக்கியம்? கர்த்தர் யார்? கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சாதானே அவரை துதிக்க முடியும். கர்த்தரை துதினா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்வதல்ல, இந்த கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வது. அதுதான் நான் சொன்னேன், அறிந்து கொள்வதனுடைய முதல் பகுதி ரைட்லி ஐடென்டிஃபையிங் ஹிம். ஒருவரை தெரிந்து கொண்டு நேசிப்பது வேற, தெரியாத ஒருவரை நேசிப்பது வேற. அறியப்படாத தேவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது வேற, அந்த அறியப்படாத தேவன் இவர்தான் என்று அறிந்து கொண்டு துதிப்பது வேற. வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, முக்கியமாக நீங்க அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்ப்பதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று உண்டு, அல்லது ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க சொல்வதன் முக்கிய காரணம் ஐடென்டிஃபை மை செல்ஃப். நான் யார் என்று அடையாளம் கண்டுகொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடையாளம் கண்டுகொண்டு துதிக்க வேண்டும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அடுத்தது அவருடைய செய்கைகள் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்க. கர்த்தரை தெரிந்து கொண்டால் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். கர்த்தரை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டால் தான் அவரை துதிக்க முடியும். கர்த்தரை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டால் தான் சரியான ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? உங்களுக்கு தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது செய்கைகளின் காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தான் இதற்கு தான் செய்கிறேன் அப்படி என்று சொல்லி தன்னுடைய அந்த செயல்களுக்கான காரணத்தை அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவைகள் எல்லாம் ஆராயப்பட வேண்டும். யோபு 33 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? ஆண்டவரே, இது எனக்கு சரியாவே புரியல, சரியாவே தெரியல, ஆனா நீ ஏன் செஞ்சீர் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவர் தம்முடைய செய்கைகளுக்கெல்லாம் அவர் காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்புவாய் என்று சொன்னால் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க சொல்றார். ஆராய்ந்து பார்த்த என்றால் என்னை கண்டுபிடிச்சுக்குவ. ஆராய்ந்து பார்த்தேன்னா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஆராய்ந்து பார்த்த என்று சொன்னால் ஏன் செய்கிறேன் என்று உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒழிய நீ பெரிய மனுஷனாட்டம் உங்ககிட்ட வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு உனக்கு ஒரு பர்மிஷன்லாம் அவன்கிட்ட கேட்டுட்டு அதன் நிமித்தமா அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்ப கர்த்தருடைய செயல்கள் ஆராயப்படுகிறவைகளா இருக்குதே ஒழிய அதற்கான காரணத்தை உனக்கு சொல்லிட்டு தான் அவர் செய்யணும் என்பது கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோபு 33 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர். அப்ப அவரை மகிமைப்படுத்த, அவரை புரிந்து கொள்ள நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் செய்கைகளை ஆராய்வது அவரை மென்மேலும் அறிகிறதற்காக. நல்லா புரிந்து கொள்ளணும். ஐடென்டிஃபை பண்றதுக்கு சொன்னேன், அதுதான் ரொம்ப முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது அவரை மென்மேலும் அறிகிறதற்காகவே. வேத வல்லுநர் ஆகிறதற்கோ அல்லது அதில் டாக்டரேட் PhD பட்டம் பெறுவதற்காகவோ அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் வந்து நம்ம அதில் PhD பட்டம் பெறணும், டாக்டரேட் வாங்கணும், பெரிய வேத வல்லுநர் என்று நாம் மற்றவர்களாய் சொல்லப்படுவதற்காக, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுவதற்காக நம்மிடத்தில் வேதம் கொடுக்கப்படவில்லை. ஏன் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க சொல்றார் தெரியுமா? மென்மேலும் என்னை அறிந்து கொள், அதுக்கு முன்னாடி கரெக்டா என்ன அடையாளம் கண்டுகொள். இந்த வேதத்தினுடைய தேவன் யார், உன்னை ரட்சிக்கிறவர் யார், உன்னோடு கூட இருக்கிறவர் யார், உன்னை நடத்துகிறவர் யார் என்று சொல்லி நீ சரியாய் அடையாளம் கண்டு கொண்டு அவரை அறிகிற அறிவிலே நீ வளர்வதற்காக தானே ஒழிய நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாய் என்று சொல்லி அர்த்தமில்லை.